அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்த கதை. அஜாமிலான்னு ஒரு பிராமணன் அன்றாட சுவாமியை வேண்டிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நல்ல ஒரு அந்தணராக நல்ல சுவாமி பக்தியோடு இருந்து எல்லா நியம நிஷ்டைகளையும் கடைபிடித்து கொண்டிருந்த ஒரு அந்தணராக இருந்துட்டு இருந்தார். அவர் ஒரு பெண்ணை காப்பாற்ற போய் அவர் போகிற வழியில் அந்த பொண்ணுடைய அழகில் மயங்கி, அந்த பொண்ணு ஒரு ஆபத்தில் இருந்தால் அவளுடைய அழகில் மயங்கி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மூலமாக குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டாரு. அதில் அவருடைய முன்னாள் மனைவி அவங்களுடைய குழந்தைங்க அவங்க அதே மாதிரி இவருடைய அப்பா அம்மா யாரையும் கவனிக்காமல் இவர் பெண்ணாசையில் இந்த 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோடையே அப்படியே இருந்துட்டார். அந்த அந்த பொண்ணும் ஒரு பிராமண பெண் இல்லை. இந்த மாதிரி இருந்த தருணத்தில் இவர் ரொம்ப கீழ்த்தனமான இதிலெல்லாம் செயல்பட்டு இப்படி இருக்கார் பெண்ணாசையால் அப்படின்னு இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகக்கூடிய தருணம் வந்தது. அப்போது அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். படுத்த படுக்கையாக இருந்த சமயத்தில் அவர் உயிர் பிரியற சமயத்தில் யமதூதர்கள் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தபோது இவருக்கு தண்ணி தாகம் எடுத்த சமயத்தில் இவருடைய ஒரு மகனுக்கு பேர் நாராயணன் வச்சுருந்தார். நாராயணா அப்படின்னு கூப்பிட்டார், தண்ணி கொண்டு சொல்கிறதுக்கு. அந்த நாராயணான்னு அவர் அந்த கடைசி தருணத்தில் சொன்ன உடனே விஷ்ணு தூதர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அதை பார்க்கவும் விஷ்ணு தூதருக்கும் யமதூதர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. இல்லை, இவன் கீழ்த்தனமான காரியங்களில் இடம் பெற்றிருக்கான், அதனால் யமலோகத்துக்கு தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு. இல்லை, இவன் நாராயண நாமத்தை சொன்னதுனால, இவன் பகவன் நாமம் சொன்னதுனால நிச்சயமாக இவனை வைகுண்டத்துக்கு தான் அழைச்சின்னு போகணுன்னு அஜாமிலா யோசிக்கும் போது அப்போ தான் அவருக்கு புலப்படுது, நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணாலும் அந்த கடைசி தருணத்தில் பகவன் நாமம் சொன்னதுனால ஏதோ நல்லது நடக்கிறது அப்படின்னு. இது நடந்துட்டு இருக்கும்போது யமதூதர்கள் யம தர்மராஜா கிட்ட கேட்கவும், ஆமாம், அவன் நாராயணா சொல்லிட்டான் இல்லையா, நாராயணருடைய நாமத்தை சொல்கிறவங்களையும் அவங்களுடைய பக்தர்களையும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவரை விட்டுடுறாங்க. அப்போ அஜாமிலாவுக்கு பகவான் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து நோய்வாய்ப்பட்ட அஜாமிலனை காப்பாற்றுறார். அப்போ தான் பண்ண தப்பெல்லாம் திருத்தி கொண்டு அவர் மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி அவங்க ஃபேமிலியில் அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் சரி பண்ணி எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சு கடமைகளை செஞ்சு அவங்க அம்மா அப்பாவுக்கும் கடமைகளை எல்லாத்தையும் செஞ்சு மனைவி மக்களுக்கும் கடமைகளை ஆற்றி அவர் பத்ரிகாஷ்ரம் கிளம்புறாரு. அங்கே பகவான் நாமம் சொல்லி அவர் பேரையை நினைத்து கொண்டு தியானத்தில் அமர்ந்து வைகுண்டத்தையே அடையிறாரு. அப்படிங்கிறது ஒரு அழகான சரித்திரம். இது கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப விசேஷமான கதை. இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது, நம்ம சுவாமியோட பேர் வைக்கும்போது அட்லீஸ்ட் அந்த சமயமாவது நம்ம ஒரு நாளுக்கு ஒரு 10 தடவை நம்ம அந்த பேரை கூப்பிடும்போது சுவாமி பேர், ஒரு ராமரோ ஒரு கிருஷ்ணரோ ஒரு சிவபெருமானோ ஏதாவது ஒரு பேர் கூப்பிடும்போது அதனுடைய பிரதிபலனாக நமக்கு புண்ணியம் சேரும். ஜெய் ஸ்ரீ ராதே ராதே, ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா.